ஃபேட்டி லிவர் வந்து லிவர் கெட்டு போகிறதுக்கு ஒரு காரணம். ஃபேட்டி லிவர் வந்து எப்படி பிரிக்கிறோம்னா, நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோஹெப்படைட்டிஸ், அதாவது மது இல்லாமல் சாப்பாடு முறையில் தவறு இருப்பதால், சுகர்ஸ் ரொம்ப அதிகமாக இருப்பதால், நல்ல விதமான ஃபைபர்ஸ் ரொம்ப கம்மியாக எடுக்கிறதால் உங்களுக்கு லிவரில் கொழுப்பு சேர்ந்துட்டே போய், ப்ளஸ் நீங்கள் எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்னும் கொழுப்பு சேர்ந்து போய் ஈரல் கெட்டு போய் ஈரல் வீக்கம் அடையிறது. ஸோ நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோஹெப்படைட்டிஸ் ஃபேட்டி லிவர் வந்து ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் காரணம். ரெண்டாவது மிக முக்கியமான காரணம் வந்து இந்த ஈரல் கெட்டு போகிறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ரொம்ப காமனான காரணம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து மது 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 அதாவது ஆல்கஹால். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த லிவரை பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு சில மாத்திரைகள், இப்போ எக்ஸாம்பிள் பேரஸ்டமால் மாத்திரை ஓவர் இன்டேக்காக எடுத்துடுறாங்க, ஒரு சிலமான பாய்சன்ஸ் இதெல்லாம் கூட லிவரை பாதிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன், கிருமி தாக்குதல், லிவரை கிருமி தாக்குது. இம்பார்ட்டன்ட் கிருமி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இது ரெண்டுமே லிவரை கடுமையாக தாக்கி லிவரில் ஜாண்டிஸை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லிவரை கெட்டு போக வைக்க வாய்ப்பு இருக்குன்ற போது ஹெப்படைட்டிஸ் வைரஸும் இதில் முக்கியமான ஒரு அங்கத்தை வந்து ப்ளே பண்ணுது.